இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தம் ஏற்றப்பா. வந்த ஒவ்வொருக்கும் கொடுத்த ஒவ்வொருக்கும் படிக்கையாக நாங்கள் செல்கிறோம் கர்த்தாவே. இசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குடும்பமாய் சபைக்கு வர கிருபை பாராட்டுமையாக நாங்கள் செல்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு கையிலேயெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. அவர்கள் வருமானங்களை இசப்பா செழிப்பை உண்டாக்குமையாக நாங்கள் செல்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரை நம்பிக்கை செழிப்பார் என்று சொன்னோம் இசப்பாவை நம்பிக்கை ஒவ்வொருவரும் செழித்து பார்த்தாண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வராத பிள்ளைகளையும் இசப்பா நினைவுகிறோம் கர்த்தாவே. இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இசப்பா கொடுக்கிற பிள்ளைகளை இசப்பா தாங்குகிற பிள்ளைகளை இசப்பா நீ கொண்டு வருவதாக நாங்கள் செல்கிறோம் கர்த்தாவே. இசப்பா கிராம ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதி கர்த்தாவே. இன்னும் இசப்பா எல்லாத்தையும் இருக்கிறது விசேஷம் அறிவிக்கப்பட இசப்பா நீ உடையபடியாக நாங்கள் செல்கிறோம் கர்த்தாவே. இசப்பா ஏசப்பா இந்த சிங்கர் வீட்டுக்காக நாங்கள் செல்கிறோம். சிங்கர் வீட்டு சபை வீட்டை ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்திருக்க அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா புது புது ஆத்மாக்களால் ஏசப்பா இந்த சபையை நிரப்புமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பகுதியை முழுவதும் ஏசப்பா வேலி அடைந்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த வந்தனும் எந்த பொல்லாப்புகள் இந்த சபையை நெருங்காத மன்னன் ஏசப்பா நீர் அந்த யோகையை வேலையடைத்து பாதுகாத்தது போல ஏசப்பா வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. ஏசப்பா இங்கு வந்து ஜெபித்து போகிறவர்களுக்கு எல்லாம் ஏசப்பா அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழ முடியாமல் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் வீட்டிலே ஏசப்பா ஆசீர்வாதத்தை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடுத்த கரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சாட்சிக்காகவும் நாங்கள் நினைவுகிறோம் கர்த்தாவே. கொடுத்த சாட்சி ஏசப்பா இதை ஆசீர்வதி கர்த்தாவே. இன்னும் ஏசப்பா சாட்சிகள் எழும்புமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா எக்ஸாம் எழுந்த பிள்ளைகளை முக்கியமாக நினைவுகிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் ஞானத்தினாலும் ஏசப்பா இழப்புமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. கேள்விக்கு தகுந்த பதிலை ஏசப்பா நீ கூட இருந்த பிள்ளைகளை வழிநடத்தி அவர்கள் எழுதுமையாக செய்ய போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பரிச்சையில் அவர்கள் எழுதி ஏசப்பா பாஸ் பண்ணுமையாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு நாமத்தால் ஜெபத்தை ஏறிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சோதரம் 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 அல்லேலூயா. சோதரம் மத்தியில இருக்கிறவங்க வந்து அல்லேலூயா ஒரு சாட்சியோட பாடல் பாடி அல்லேலூயா சோதரம் கரம் கட்டி அவங்க கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் சோதரம் இவருக்கே மகிமையே எங்கள் தெய்வத்துக்கே மகிமையே.
அப்பா உடைய நாம மாத்திரம் ராஜா மறுபடியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே போன மாதம் முழுவதும் அப்பா ஆண்டவரே எங்களை கண்மணி போல ஆண்டவரே நீர் பாதுகாத்தீரே ஆண்டவரே, எங்களை நடத்தினீரே தகப்பனே. எத்தனோ ஆபத்தில் வந்தாலும் அப்பா ஆபத்திலிருந்து எங்களை விடுதலை தந்தீரே ஆண்டவரே. அதில் இருக்க உணவு இருக்கிறதை கொடுத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உடை கொடுத்தீரே, உணவு கொடுத்தீரே தகப்பனே. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீதியின் பாதையில நீர் எங்களை நடத்தினீரே தகப்பனே. அது எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அந்த ஒரு விஷயா தகப்பனே அப்பா எங்கள் இந்திய தேசத்தை உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடியரசுத் தலைவர் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாம் ஆண்டவரே அப்பா மாநில முதலமைச்சர்கள் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா ஆண்டவர் எம்பிமார்கள் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எம்எல்ஏ உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. எல்லா கவுன்சிலர்கள் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. எல்லா அரசியல் கட்சிகள் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அரசியல்வாதிகள் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா தீவிரவாதிகளும் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நக்சலைட்களும் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. எல்லா வன்முறை ஆட்களை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரே உங்களுக்கு சொந்தமாக உதவி செய்யபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரே அப்பா அதிகாரத்தில் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஆண்டவராக இயேசுவை தன்னோட வாழ்க்கையை சொந்த ரட்சகராக எடுத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் யோகம் 1:9 நாங்கள் வாசிக்கிறது உலகத்துக்கு வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாங்கள் வாசிக்கிறதை தகப்பனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தேசங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே பிரியமாய் இருக்க உமக்கு சொந்தமாக இருக்க ஆண்டவரே ஒரு ஜனங்களை உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. தேசமே பயப்படாது மகிழ்ந்து கலிகூறி என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. தேசத்தில் ஆண்டவர் எந்த அழிவுகளும் வராத படிக்கு எந்த நாசமோசங்களும் வராத படிக்கு தேவதாவும் நிமித்தமும் ஆண்டவர் அனுதினமும் எங்கள் தேசத்தை நீர் வழிநடத்தும்படியாக தகப்பனே. வேலையில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தில் எந்த இடத்திலும் நிலநடுக்கம் வராத படிக்க ஆண்டவர் பூகம்பங்கள் வராத படிக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக உங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கும்படியாக தகப்பனே. இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா காஞ்சிபுரம் பகுதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சியோன் ஜெபங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாஸ்டர் பெஞ்சமின் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சகோதரர்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஆண்டவரே இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் அநேக உரித்து நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சுவிசேஷ உரித்து நீர் கொடுத்திருக்கிறாப்பா. சுவிசேஷ உரித்து உங்களை கரம் கூட இருந்து அநேக ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு சொந்தமாக நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் கடந்து போகிறாங்களோ அந்த இடத்தெல்லாம் தெய்வ தூங்கர்கள் ஆண்டவரே இவர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரை யாரெல்லாம் பாவத்தோடு கூட இருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவரை பாவங்களை நீக்கி ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு நாட்கள் ஆண்டவரே அப்பா இதனால ஜனங்கள் வந்து ஆராதிக்கு ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை தேவன் உண்டு பண்ணும்படியாக தகவல் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்று ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஆண்டவரை பிஷப் ராஜையாவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை அவரை மறைத்து கர்த்தருடைய ஆவியான வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக தாழ்த்து ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றும் கர்த்தர் தாமே மன்னிக்கும்படியாக ராஜா நாங்கள் தாழ்த்து ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம மறந்தாலும் ராஜா நம்மளை மறக்க மாட்டாரு. கர்த்தர் உண்மையாவே அது நான் பேசியிருந்தாலும் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா நான் வரணையா நான் இருந்தாலும் வரோம் அப்படின்னாரு. எப்போனாலும் நீ பார்த்தேன் திறந்த வாசல் எப்போதும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கும் எப்போனாலும் ஜெபிக்கலாம் ஜெபிக்கிற ஒரு தரம் எப்போதும் வந்து போலாம் சொல்லி சொன்னேன். கர்த்தருக்கு வந்தாரு. அதே மாதிரி எனக்கு ஆவிக்குரிய தகப்பேன் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பேன் இல்லையா நானே என்னுடைய கொஞ்சம் நின்று போயிடுங்க இல்லையா. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பேன் உண்மையாகவே நான் கஷ்டப்படும் போது நான் வேதனை பண்ணும்போது என் குழுவே என் கண்ணீரை பார்த்தேன் ஒரு தகப்பேன் கேரளாவிலிருந்து வந்தாரு. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னோடு எப்போ நான் ஃபோன் பண்ணிட்டாலும் திருப்பி பேச மாட்டேன். ஒரு பிள்ளையை எப்படி நேசிப்பாரோ உண்மையாகவே அப்படியே நேசிப்பாரு. எங்களுக்குள்ள செஞ்ச சாதனம் ஏற்படும் வசத்து மூலிமா வார்த்தை மூலிமா அப்படி இருந்தாலும் எனக்கு நான் சொல்லிட்டா போதும் பாரு அது நாளைக்கு உண்மையாகவே நம்ம கூட இருந்த உண்மையான மோளை அவரே நினைவுனாரு. அதுக்காக அவர் அங்கேயே எழுத முடிச்சாங்க. அதுக்கு இருந்தால் கொண்டாந்தாரு. கடைசி அவருக்கு ஜெபம் பண்ணிக்க நல்ல ஒரு வெளிப்பாடு உள்ள மனுஷன் தேவன் கர்த்தர் கிருபையா இருந்தாரு. 67 அதிசயமானாரு.
இல்லையா பாருங்க, யார் பண்ண மாதிரி சொல்ல மாட்டாங்க. திருமணம் பண்ணிக்கல கத்திரிக்காக உண்மையாக வாழ்கிறார், கத்திரிக்காக உண்மையாக வாழ்கிறாரு. வெளிப்பாடுதான் அடுத்த நடக்க போறத கத்து அந்த அளவுக்கு வச்சுக்காரு. உண்மையாவே அவர் சொன்ன ஒவ்வொரு என் வாழ்க்கை சீக்கிரத்துக்கு போகும்போதுதான் எனக்கு நிறையா சாட்சியை சொல்றேன். ஐயா ஒரு காலத்தில் எக்ஸாம்பிள் சொல்றேன். என் வாழ்க்கை எப்பெல்லாம் நான் சோர்ந்து கொள்ளணும் அப்பெல்லாம் சொன்னாரு. எப்படிதான் அவருக்கு தெரியாது எனக்கு போன் பண்ணாரு, பயப்படாத கத்து போறாரு. இப்போ பாருங்க நேற்று ஒரு சலசலப்பு அப்படின்னு சொன்னாரு. சலசலப்புகள் அஞ்சாத கத்தவங்க ஆசிரியர் போறாரு. அதுதான் அந்த பிரச்சனை வந்துருக்குது. ஆசீர்வாதம் பண பெருசு பெருசு கிடையாது, ஆத்மா பெருக்கத்தோடு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதான் கிடையாது. நான் சொன்னாலே இது பணம் பெருசு கிடையாது, பணத்தை காட்டி ஆத்மாக இருக்கிறது அதிகமாக சொல்லி கேட்கிறேன். ஏன்னா உண்மையாக ஒரு ஆரோக்கிய மனுஷன் தான் திடீர்னு உட்கார்ந்தேன். உடனே அவர் என்ன சொன்ன வார்த்தை, உள்ளமா பாஸ்ட் குண்டாகிறாங்க அவங்ககிட்ட ஒரு ஜவம் வச்சிடலாமா மாஸ்டர் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்களே பிரியாசம் வந்து நம்ம எப்படியா பிரியாசப்பட்டு போகிறதுன்னு கேட்டேன். உண்மையாவே அசோகிட்ட தான் சொன்னாரு. வந்து அப்போ உட்காந்துட்டு வந்து நைட்டு 9 மணி இருக்கும், என் மணி சாட்சி 9 மணி இருக்கும். குண்டா ஒரு மாஸ்டர்ல அவங்ககிட்ட ஒரு ஜவம் பண்ணிடலாம். அந்த பையனுக்கு தம்பிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. உண்மையாக சொன்னதை சொல்றேன், இது பயங்கரம் கிடையாது இல்லையா. நம்ம போய் ஜெபிக்கலாம்னாரு. அவங்களே கூட்டாத போய் வீணா கூட்டா நம்ம ஏதோ போய் வீணா உட்காந்து நம்ம இல்லையா. அவங்க உற்சாகம் அவங்க தான் வந்து ஜெபம் சொல்லி போகலையா அப்படின்னு சொன்னேன். உண்மையாவே கத்த சித்தமாக கூட்டாலும் போய் ஜெபம் பண்ணுவோம், கத்த சித்தமாக கூட்டா போய் ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு சொல்றா கத்து வெளிப்பாடு நிறைய கொடுக்குறாரு, கத்த நடத்துறாரு, கத்து நடத்துறாரு. அவங்க இல்லையா அதே ராஜாவும் பேசிக்கிறாரு. சொன்னவனே அம்மாவும் ஐயாவும் வந்துடுறாங்க. நம்ம அவங்களோட சொல்லிக்கிற ஐயாவும் கூட வந்திருக்காரு. அவங்க கொடுத்து தேவன் ஆசிரியக்கிறோம். ராஜாவுக்காக கண்டிப்பாக நம்ம காரணத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் அனுமதித்த பாஸ்டர், ஸ்தோத்திரம் பெற்றவர்கள் அவர்களுக்கும், ஸ்தோத்திரம் பிரியா பாஸ்டர் அவர்களுக்கும், சபையாரி அவர்களுக்கும் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் பரிசுத்த 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 சத்தமாக சொல்லுங்க. சேனைகளின் பரிசுத்த 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 என்ன சுத்தமாக சேனைகளின் பரிசுத்த 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் மாதம் பிரசங்கத்தை கேட்கும் போதெல்லாம் இந்த வசனத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். வாசிங்க. ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சுத்தமாக சொல்லுவோம். ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கப் போகிறது. ஆராய முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்ய போகிறார். ஆமென். சரி, இதில் இன்றைக்கு பெரிய காரியம் அப்படிங்கிற வசனத்திலிருந்து நாம் தொடங்க போகிறோம். காரியம் காரியம் நமக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த காரியம் சிறப்பாக நடக்கணும், வெற்றியாக நடக்கணும், மகிமையாக நடக்கணும், அது சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 32:17 வாசிக்கிற போது எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா 32:17 வாசிப்போம். இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். அதிசயமான செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அப்படிதான் இன்றைக்கு தலைப்பு. பிரியமானவர்களே, சோர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் மனம் தளர்ந்து போயிருக்கலாம், அதற்கு ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு தடை உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் நினைச்சது வெற்றியாக நடக்கவே இல்லை. நீங்கள் அதில் கவனத்தை செலுத்தி உள்ளுக்குள்ள பயந்து கொண்டிருக்கலாம்.
வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறை நீங்க வாசித்து பாருங்க. உம்மால் செய்ய முடியாது, செய்யக்கூடாத அதிசயம். அது 3 பிரசங்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு சொல்ற காரியம் என்கிற தலைப்பில் நாம் பிரசங்கத்தை கேட்கிறோம். இதுல 3 தலைப்பு இருக்கிறது. அதிசயமான காரியம், செய்யக்கூடாத காரியம். அல்லேலூயா. அந்த இடத்துல இன்னொரு முறை வாசிக்க. கர்த்தாவே, இதோ தேவனுடைய மகாபலத்தினாலும் உயர்த்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமா, செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம், கூடாத காரியம். 3 பிரசங்கம் அதுல இருக்கு. அல்லேலூயா. உம்மாலே செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம், கூடாத காரியம். 3 காரியம் இருக்கிறது. இதுல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் அந்த விஷயத்தை தான் நம்மிடத்துல இன்றைக்கு பேசும்படியாய் விரும்புகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தேவனால் செய்ய முடியும், ஆண்டவரால் செய்யக்கூடும் என்று நாம் நம்ப வேண்டும், அறிக்கையிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 27வது வசனத்தை அந்த அதிகாரத்துல எரேமியா 32ல 27வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், மாம்சமாய் இருக்கிற, நல்ல கவனிங்க, மாம்சமாய் இருக்கிற, மாம்சமான எல்லா மனுஷருக்கும் அவர்தான் தேவன். நல்ல இந்த வேதவசனம் சொல்லுது, இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த அதிகாரம் சொல்லுகிறது, மாம்சமா இந்த பூமியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர்தான் தேவன், அவர்தான் தெய்வம், அவர்தான் கர்த்தர், அவர்தான் ஆண்டவர் அப்படிங்கிற வசனம் சொல்லுது. பூமியில மனுஷனா ஒருவன் பிறந்துட்டான், அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷிக்கு தெய்வம் இயேசுதான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப எவ்வளவு தெளிவா இந்த வசனத்திலே தேவன் நம்மோடு பேசுகிறார் பாருங்க. நமக்கு அவர் இன்றைக்கு தெய்வமாய் இருப்பது நமக்கு கிடைத்த சாக்கியம். எல்லாரும் கடைசியா அப்படி சுத்தி இப்படி சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இங்கதான் வரணும். எங்க வரணும்? இயேசுவின் இடத்துல தான் வரணும். யாவருக்கும் அவர்தான் தெய்வம். அவரை கண்டுகொள்ளும்படி வந்திருக்கிற உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்குது, பாதை தெரிஞ்சிருக்குது. ஆனா மற்றவங்களுக்கு அது தெரியல. அல்லேலூயா. சுற்றி இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் இயேசு யாருன்னு தெரியல, ஆண்டவர் மெய்யான தெய்வம் யாருன்னு தெரியல, மெய்யான கடவுள் ஆண்டவர் யாருன்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, தேவனுடைய குமாரனாகிய இயேசு தான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தெளிவாய் எழுதியிருக்கிறது. வேதத்தை படிக்கிறவர்கள் தெளிவாய் அதை சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிலர் இயேசுவின் அம்மாவும் கடவுள் தான் என்று சொல்லுகிறார்கள், அவருடைய சீசர்களும் கடவுள் தான் என்று சொல்லுகிறார்கள். இப்படி சிலர் பலரையும் பல காரியத்தை கடவுள் தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். இந்த பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியம் உள்ளவரை தெரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய குமாரன் அவர் நம்ம எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். அறிவோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இந்த அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவனாய் இருக்கிறார், நித்திய ஜீவனாய் இருக்கிறார், மெய்யான தேவனாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த தெய்வத்தை தான் உலகத்துல எல்லாரும் ஆராதிக்கணும். மாம்சமான யாருக்கு அவர்தான் தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசுவை கண்டுகொண்டு நீங்களும், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் குடும்பம்
நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப சோர்வா தட்டுறீங்களா? கொஞ்சம் உற்சாகமா தட்டுங்க. எல்லாரும் கேட்கணுமா? ஆமென். அல்லேலூயா. நாம தான் அவருடைய சத்தியமுள்ள வசனத்தை கண்டுகொண்டு, அவருடைய நித்தியத்தை கண்டுகொண்டு, அவருடைய வசனத்தை கண்டுகொண்டு, அவருடைய வார்த்தையை உணர்ந்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் இன்றைக்கு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அநேகர் கண்டு கொள்ளல, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு பாஸ்டர் விக்டர் வீரமணி ஜெபம் பண்ணாரு. எங்கள் பிரதமர் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்கள் ஜனாதிபதி ரட்சிக்கப்பட வேண்டும், அடுத்து முதலமைச்சர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணார். ஏன் ஜெபம் பண்ணார்னா அவங்க கண்கள் தான் திறக்கப்படணும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் ரட்சிக்கப்படும் போது நம்ம சொல்லுவோம், நம்ம ஜெபம் பண்ணணும், அவர் ரட்சித்திருக்கிறார் என்று. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் ஒரு பூசாரி குடும்பத்திலே பிறந்தவன், ஒரு பூசாரியாக இருந்தவன், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அந்நிய தெய்வத்தை வழிபட்டவனாக இருந்தவன். எனக்காக எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அவருடைய ஜெபத்தினால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னுடைய எனக்கு பின் என்னோடு கூட நடந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு காரணம் ஜெபந்தான். ஜெபந்தான் பரிசுத்தப்படுத்தும், ஜெபந்தான் காரியங்களை வாய்க்க பண்ணும், வேத வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கும். தேசத்தை, நம்மை, சபையை சுத்திகரிப்பது வேத வசனமும் ஜெபமும். அல்லேலூயா. ரெண்டு தான் சுத்திகரிக்கும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய சித்தத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த வசனத்துல 27ஆம் வசனத்துல மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வாசிங்கள், கவனிக்கலாம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். அவரே டைரக்டா சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறார். அவரே கேட்கிறார், டைரக்டா கேட்கிறார். என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? கிடையவே கிடையாது. எல்லா அதிசயமான காரியங்களையும், எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்காக செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தீர்க்க தரிசனமாய் தேவன் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷர்களை நம்ப வேண்டாம், பொய்யான ஆசீர்வாதங்களை நம்ப வேண்டாம். ஆனால் தேவன் உங்களுக்கு செய்வார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருளி இருப்பார், உங்களுக்காக செயல்படுவார் என்பதில் நீங்க மாற்றம் இல்லை. அல்லேலூயா. முற்றிலும் நம்பலாம், அவர் உங்களுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஆமாம், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை நம்ம ஒவ்வொரு முறையும் அறிக்கையிடணும். சோத்திரம், இந்த மாதத்துக்கு இவ்வளவு பணம் தேவை, இது எப்படி வருமோ தெரியலைங்க, ஏன் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது தெரியல. இப்படி உங்கள் உள்ளம் பேசும், உங்கள் இருதயம் பேசும். நீங்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஏன்னா அவரே சொல்றார், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறார். அதே கிருபைய, அதே வல்லமைய தேவன் நமக்கும் தருகிறார். அவர் எப்படி செய்து முடிக்கிறாரோ அதே கிருபைய, அதே விசுவாசத்தை, அதே வல்லமைய நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாடிக்கொண்டிருக்கிற பாடல்களிலேயே அது இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாசித்த வசனங்களிலேயே அது இருக்கிறது. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு ஸ்தோத்திரம், மார்க்கு ஸ்தோத்திரம் இல்லை, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கும் போது நாம் கவனிக்கலாம். என்னது? இயேசு கடலின் மேல என்ன செஞ்சாரா? நடந்து வந்தார். அதை சீசர்கள் என்ன செஞ்சாங்க? கண்டாங்க. அப்போ கடல் மேல நடந்து வர முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா அவரு கடல் மேல நடந்து வந்தார். இதுதான் அதிசயமான காரியம். ஆராய்ந்து முடியாத ஒரு
ஒரு காரியமாக இருக்கிறது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, அதனாலதான் நம்ம அவரை நம்பி ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர் செய்கிறபடினால் அவரை நாம் பரிபூர்ணமாக தெய்வம் என்று நாம் நம்பியாகணும், மற்றவர்களுக்கு காண்பித்தாகணும், மற்றவர்களை அழைத்து இந்த அனுபவத்துக்குள்ளே மாற்ற வேண்டும். ஆமென். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தெய்வத்தை குறிச்சே இருக்கணும், ஆண்டவரை குறிச்சே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வம் அப்படின்னா இயேசுதான். அல்லேலூயா. நம்ம சிந்த நேரம் எங்க போகணும்? இயேசுதான். பிரச்சனைகளை நாம் செய்வது எப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ஆலயம் தான். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருடைய ஆலயத்தை முக்கியப்படுத்தணும். சொல்றோம். யாராவது உங்ககிட்ட வந்து அவங்க துக்கத்தை வேதனையை சொல்லிட்டா அவங்ககிட்ட நீங்க முதல்ல என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க இந்த வாரம் எங்க சபைக்கு வந்து பாருங்க, எங்க ஆலயத்துக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த காரியம் மாறுன்னு சொல்லணும். அல்லேலூயா. விசுவாசமா சொல்லணும். தேவன் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாருன்னு சொல்லணும். ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமையை முக்கியப்படுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வரணும். 10 நாட்கள்ல கொண்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்கள விட்டுறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அவங்களை எடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு உறவினர்களையும், ஒவ்வொரு சொந்தங்களையும், ஒவ்வொரு நண்பர்களையும் விட்டுறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு அவங்களை வழிநடத்தணும். ஞாயிற்றுக்கிழமை தான் சபை கொண்டு வருது. அன்றைக்கு மற்றவர்களையும் நம்மோடு கூட வழிநடத்த அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஆலோசனையை நீங்கள் கொடுக்கணும். அப்பதான் நம்ம சபையை தேவன் நடத்துவார். அல்லேலூயா. எந்த ஒரு விஷயமானாலும், எந்த ஒரு காரியமானாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கு அவங்களை இழுத்துட்டு வரணும். ஆரம்ப ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி நீங்க போய் ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம். எங்க வீட்டில் ஒரே போராட்டமா இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க? போய் ஒரு ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச பாஸ்டருக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர்மா போய் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவங்கள ஞாயிற்றுக்கிழமை வழி நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை வாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தால் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வழி நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை குடும்பமா வரணும். குடும்பமா ஆண்டவரை சந்திக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். ஒரு 3 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் நம்ம பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணிட்டு வருவோம். காத்திருந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அழைச்சிட்டு வரணும். அப்படி செய்யும்போது தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவங்க காரியங்கள் எல்லாம், தோல்விகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஜெயமாக்க கூடும். ஆமென். ஒரே சொல்லுங்க. பாருங்க, இயேசு தண்ணீர் மேலே நடந்து வந்தார். தொடர்ந்து வாசிங்க. கண்டு எல்லாரும் கலக்கம் உடைஞ்சு. தண்ணி மேல ஒரு மனுஷன் நடந்து வர எல்லாருக்கும் கலக்கம் உண்டாயிடுச்சு, வருத்தம் உண்டாயிடுச்சு. இது என்னவா இருக்கும்? ஒருவேளை பேரையா இருக்குமோ, இல்லைன்னா ஒரு அசுத்த ஆவியா இருக்குமோ, இல்லைன்னா நம்மளை கொலை செய்வதற்காக வருகிற ஒரு தீய சக்தியா இருக்குமோ என்று அவர்கள் கலங்கி போனார்கள். தொடர்ந்து வாசிக்கிற போது ஆவேசம் என்று சொன்னார்கள். ஆவேசம் என்று அர்த்தம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆவேசம் என்று சொல்லி பயந்து போய் என்ன செஞ்சாங்க? சத்தம் போட்டு அலறினார்கள். சாவப்புறன்னு சொல்லி சத்தம் போட்டு ஆவேசமாக எல்லாம் பயந்து அலறினார்கள். நீங்க இப்படி ஏதாவது விஷயத்துக்காக அலறுகிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காக பயப்படுகிறீர்களா? தேவன் உங்களுக்காக நான் பேசுறாரு. ஏதோ ஒரு காரியத்துல நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். ஏதோ ஒரு காரியத்துல நீ வெளியே சொல்ல முடியாம அழுது கொண்டு இருக்கிறாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் உனக்காகத்தான் பேசுகிறார். உனக்காக மாத்திரமே பேசுகிறார். தேவனால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை உனக்கு அறிவுறுத்துகிறார். புதிய ஒரு ஆலோசனை தருகிறார். வாசியுங்கள். உடனே அந்த நிமிஷத்திலே இவங்க பயந்ததை பார்த்த இயேசு, இவங்கள் அலறுகிறதை பார்த்த இயேசு, உடனே இயேசு சொன்னார், அவர்களோடு பேசினார். என்ன பேசினார்? திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். திடன் கொள்ளுங்க. சில விஷயங்கள்ல நாமளே திடன் கொள்ளணுங்க. யாராவது நமக்கு தாலாட்டு பாடுவாங்க நம்ம நினைக்க கூடாது. நாமளே நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீதும் அவனுடைய சுத்த சூழம் எல்லாம் ஸ்தோத்திரம்
அவனை விட்டு நீங்கின போது அவன் தனக்கு தானே திடப்படுத்திக் கொண்டான். ஒரு ராஜா ஒன்றுமில்லாமல் போனான். ஆனால் அவனுக்கு எல்லாம் இழந்த போது அவன் தனக்கு தானே திடப்படுத்திக் கொண்டான். என் மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்லி அவன் தனக்குத்தானே திடப்படுத்திக் கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க திடப்படுத்தினாதான் நீங்க எந்திரிக்க முடியும். நீங்க எந்திரிச்சாதான் நீங்க நிற்க முடியும். நீங்க நின்னாதான் நீங்க நடக்க முடியும், ஓட முடியும். நீங்கள் எழுந்து நடந்து ஓடினாதான் மற்றவர்களை தூக்கி நிறுத்த முடியும். நீங்கள் உங்களையே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால நிரப்பி, ஜெபத்தினால நிரப்பி, ஆண்டவருக்குள்ள வார்த்தையினால நிரப்பப்பட்டு, வல்லமையினால நிரப்பப்பட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திடப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். தொடர்ந்து சொன்னார், நான் தான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து வாசிங்க. பேதுரு இயேசுவை நோக்கி பேச ஆரம்பிச்சார். இப்ப பாருங்க, இயேசு பேசுறாரு, பேதுரு பேசுகிறார். இயேசு பேசுறாரு, பேதுரு பேசுகிறார். நல்ல கவனிங்க. இயேசு மட்டும் பேசிட்டு இருந்து நீங்க பேசாம இருந்தா ஒண்ணு நடக்காது. இயேசு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் பேசுறாரு, நீங்க பேசவே இல்லை, ஜெபமே பண்ணல அப்படின்னா அங்க ஒண்ணு நடக்காது. இயேசுவும் பேசணும், நீங்களும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பேசணும். அவன் சொல்லுகிறான், பேதுரு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அவரை நோக்கி, ஆண்டவரை. உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஓ, ஆண்டவர் தான் வந்திருக்காரு, இயேசுநாதர் தான் வந்திருக்காரு. இயேசுவை எப்படி சொல்லணும்? ஆண்டவரே சொல்லணும். அல்லேலூயா. முழு உலகத்தையும் இன்றைக்கு வரையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் சொல்ல ஆண்டவரே என்று சொல்லி, நீர் தான் அப்படின்னு சொன்ன, நானும் அந்த தண்ணி மேல நடக்கணும், எனக்கு கட்டளையிடணும் அப்படின்னு சொன்னேன். நீர் தான் ஆண்டவரே, நீர் தான் அப்படின்னு சொன்னா எனக்கு கட்டளையிட்டு தண்ணீர் மேல் நடந்து வருகிறீர், தண்ணீர் மேல் ஓடுகிறீர், தண்ணீர் மேல் நடந்து எங்கள் கண்கள் காண்படியாக எங்கள் முன்பாக வருகிறீர். நீர் தான் அப்படின்னு சொன்னான். எனக்கும் நடக்கும்படிக்கு கட்டளை கொடும் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த இடத்துல அப்படித்தானே இருக்கு, பாத்தீங்க. நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து நீர் இருக்கிற இடம் வரைக்கும் வர்றதுக்கு எனக்கு கட்டளை கொடும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார், நடந்து வா, என்னோடு கூட நடந்து வா அப்படின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்துல அவனும் தண்ணி மேல நடந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. வாசிங்க. அதற்கு அவன் வா, நடந்து வா என்று கட்டளை கொடுத்தான். அப்பொழுது பேதுரு படகில் இருந்த படகிலிருந்து இறங்கி ஜலத்தின் மேல் பேதுரு நடந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜலத்தின் மேல் பேதுரு என்ன செஞ்சான்? நடந்தான். இப்ப நம்ம எல்லாரும் என்ன எதுல நடந்துட்டு இருக்கோம்? ஜலத்தின் மேல் நடந்து கொண்டிருக்கிறோம். பேதுருவை போல ஜலத்தின் மேலே நடந்து கொண்டிருக்கிறோம். அதிசயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியிலே இருக்கிற வாழ்க்கை வேறு, மாம்சீகமான உலக வாழ்க்கை வேறு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை வேறு. நாம் வேதத்தை படித்து பரிசுத்தமாய் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை படித்து நீதியாக மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளே பொய் சொல்லக்கூடாது, நம்முடைய பாவக்கிரிகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜலத்தின் மேல் நடக்கிற ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை உங்களுக்கு புரியுது? கரங்களை தட்டி எத்தனை மணிக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பேதுவை போல ஜலத்தின் மேல் நடக்கும் ஒரு வாழ்க்கையை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜலத்தின் மேல் நடப்பது என்றால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பது. அவன் சொன்னார், இயேசு சொன்னார், வா நடந்து வா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அவன் உடனே நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அதுதான் கர்த்தர் சொன்னார். அவரிடத்தில் பேசினார். அவர் பேசிய வார்த்தை அவனுக்கு கேட்டது. அவன் உடனே கீழ்ப்படிந்து நடந்தான். நாம் தேவன் பேசிய வார்த்தையை கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும், அவரின் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வெற்றி காண முடியும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. எல்லா
யாருக்கும் புதன்கிழமை தான் நல்ல நாள், நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள். அல்லேலூயா. தண்ணீர் மேல் நடக்கிற விஷயம். ஆமென். புதன்கிழமை தான் எல்லாருக்கும் நல்ல நாள். ஒரு கல்யாணம் வச்சு என்ன சொல்லுவாங்க? ஆமாம், புதன்கிழமை வேலைக்கிழமை தான் கல்யாணம் வைப்பாங்க. ஒரு வீடு பிரதி ஒரு கட்ட ஆரம்பித்தா உடனே புதன்கிழமை வேலைக்கிழமை தான் வைப்பாங்க, மற்ற நாள் வைக்க மாட்டாங்க. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு 7 நாளும் நல்ல நாள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் தண்ணீரின் மேல் விசுவாசித்து நடக்கிறோம். மற்றவர்களை போல அல்ல, மலைமலமாக அல்ல. அதிசயமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, விசேஷித்த ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை, நீதியின்படி வாழ்கிற வாழ்க்கை, அன்பின் நிமித்தம் வாழ்கிற வாழ்க்கை. அன்புக்குள்ளாய் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாய் மாற்றப்படுகிறோம். மற்றவங்கிட்ட அன்பு இருக்காது. ஜாதி இருக்கும், படிப்பு இருக்கும், பணப்பெருமை இருக்கும், 3 இருக்கும். இங்க நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஜாதியும் கிடையாது, படிப்பும் கிடையாது, பணப்பெருமையும் நம்மகிட்ட கிடையாது. ஒன்லி அன்பு, ஒன்லி அன்பு. அன்பே பிரதானம். ஆமென். அன்புதான் நமக்கு முக்கியம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகள் அன்பே பெரிதாக இருக்கிறது. அன்புதான் நமக்கு மெயின். அன்பை வச்சுதான் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பினால நம் சகலத்தையும் ஜெயிக்க வேண்டும். அன்பை தான் நம்ம அதிகமா பேசணும், வேற எதையும் பேசக்கூடாது. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துல என்கிட்ட கேட்பாங்க, ஐயா எல்லாம் ரைட்டு தான், இந்த ஜாதி சொல்லலையே அப்படின்வாங்க. அது எனக்கு தெரியாது. ஜாதியை பற்றி நான் கேட்க மாட்டேன். பணம் இவ்வளோ கொடுங்க, டவுரி இவ்வளோ கொடுங்க, அது நான் கேட்க மாட்டேன். அதெல்லாம் நான் பேச மாட்டேன். எனக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். அவங்க கொடுத்தா வாங்கிக்காங்க, கொடுக்கல நான் விட்டுருங்க. அல்லேலூயா. அவங்கள்ட்ட இருந்தால் கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். பெஞ்சமின் ஐயா வந்து காணிக்கை இருந்தால் எனக்கு என்ன செய்வார்? கொடுப்பாரு. இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ தரணும் அப்படின்னு நான் பேசிட்டு அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு நான் இங்கே வரேன். இதே மாதிரி தான் கல்யாணமும். நம்ம பேசி ஒப்பந்தம் போட்டுட்டு செய்யக்கூடாது. தேவனுக்காக தேவன் காண்பிக்கிற பெண்ணை, தேவன் காண்பிக்கிற கணவரை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சத்தியமான ஒரு வாழ்க்கை, அன்பின் வாழ்க்கை. அதுதான் தண்ணீர் மேல் நடக்கிற விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. சிலர் குதிச்சு குதிச்சு ரொம்ப அருமையா சாட்சி சொல்லுவாங்க, அருமையா பேசுவாங்க, எல்லாரும் தான் பத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஆக கழிவு, ஜாதி பெருமை, பணப்பெருமை எல்லாருக்குள்ள இருக்கும். பெரியமானவர்களே, அப்படி நம்மை இல்லாதபடி நீதியிலும் பரிசுத்தத்திலும் அன்பிலும் நாம் மேலோங்கி நிற்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்குள்ள முதன்மையாக இருக்க வேண்டும். பேதுரு விசுவாசித்தான். இயேசுவானால் நானும் நடக்கிறேன், இயேசுதான் என்று சொன்னார். அவர் ஆண்டவர், அவர் சொன்ன அங்கே நடக்கும். என்னை நடந்துவான்னு சொல்லிட்டா நான் நடந்து போவேன், தண்ணி மேல நான் நிச்சயமா நடப்பேன். விசுவாசித்தான். அல்லேலூயா. இறங்கினான், தண்ணீரில் நடந்தான். இந்த வார்த்தையை மீண்டுமாய் வாசியுங்கள். அவர் இயேசு என்ன சொன்னார் அதிலிருந்து வாசிங்க. இயேசு சொன்னதிலிருந்து வாசிங்க. சோதரம் 8 வசனத்தை கவனிங்க. இயேசு சொன்னதிலிருந்து வாசிங்க. பேசினார். என்ன பேசினார்? திடன் கொள்ளுங்கள் சொன்னார். ஆண்டவர் பேசுற வார்த்தை ஆறுதலின் வார்த்தை தாங்க. நம்மளை ஆறுதல் படுத்துற வார்த்தை, நமக்கு பலப்படுத்துற வார்த்தை, நம்ம சோர்வுக்குள்ளாக்குற வார்த்தை அல்ல. தேவன் பேசுற வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சீக்கிரம் கொடுக்கும், ஒரு பலனை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு விசுவாசத்தை பெருக்கிற ஒரு சாட்சியாக அதை நமக்கு கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடன் கொள்ளுங்கள். அந்த திடன் கொள்ளுங்கிற விஷயத்துல தான் நாம் ஆண்டவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். சோர்ந்து போயிருந்தா, சோர்ந்து கவலைப்பட்டவளை பாருங்க, அவன் வாழ்க்கையில வெற்றியே அடைய முடியாது. கவலை 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 கடைசியில் அது ஒரு நோயாக மாறி, அது எழுப்புரிக்கையாக மாறி, கடைசியில் தனக்கு தானே அப்படியே வெந்து ஒன்றுமில்லாமல் போய்விட அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால சோர்ந்து போயிருக்கிறவர்களை நாம் சோர்வுக்குள்ளாக மாற்றுகிறவர்கள் இல்லை. இயேசுவை போல திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உற்சாகமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். அதை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். வேதத்தின் வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்கள். ஆமென்.
நல்ல சொல்லுங்க. கரங்களை தட்டி மேம்படுத்துவோம். ஆமா, வார்த்தைகளை கேட்க அனைவருக்கு இல்லை, பாக்கியம் இல்லை, கேட்க முடியல. பிசாசு எடுத்துட்டு போயிட்டான், பிசாசு அடிக்கிட்டு போயிட்டான். அதான் தேவ சமூகத்தில் யார் நிற்பாங்க? நீதியின்படி வாழ்கிறவங்களும் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். பாவத்தோடு ஒட்டி ஓடுகிறவர்கள், சாபத்தோடு ஓடுகிறவர்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் தேவனோடு நிற்க முடியாது. தேவனுடைய ஆலயத்தில் நிலை நிற்பதில்லை. பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு. சங்கீதம் 1 சங்கீதத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு. பாவிகள் தேவனுடைய ஆலயத்தில் நினைச்ச முடியாதான், நிலைநிற்க முடியாது. ஆலயத்துக்குள்ள வசனம் கேட்க முடியாது. பிசாசு ஒரு சுருக்கு கை வச்சிருப்பான், கழுத்தில் போட்டு வச்சிருப்பான். இந்த பரிசுத்த வார்த்தை கேட்க விடாதபடிக்கு கடற்கடனை இழுத்து அவன் எழுத கொண்டு வரும். இல்லையா? அவங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். இந்த சங்கீதம் 1 கடைசி வசனமா, கடைசி வசனம் எடுத்தவங்க வாசிங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சாபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும், விசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும், நீதிக்கு இடம் கொடுக்க வேண்டும். வாசிங்க. நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் கர்த்தர், துன்மார்க்க வழி அழியும். அதுக்கு முன்னே வசனம், துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும். பாவிகள் எங்க நிற்க முடியாதா? நீதிமானுடைய சபையில, தேவனுடைய சபையில, நீதியின் சபையில நிலை நிற்க முடியாது. அழுப்புண்டு போவார்கள். ஆண்டுடைய வார்த்தையை பேச கேட்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிசாசானவன் அநேகரை அடிமைப்படுத்தி வைத்தது. உங்களெல்லாம் தட்டுகிற உதைகள் இல்லையா? உயிரே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம எங்கேயும் போகிறாங்க. இல்லையா? செத்து போனாலும் போவோம், ஆனா எங்க வராம இருக்கக்கூடாது, சபைக்கு வராம இருக்கக்கூடாது. நான் செத்தா கூட சபையில போய் செத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லையா? கர்த்தருக்கு சோதரம். ஏன்னா தேவனுக்கு முக்கியத்துவம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வேறான காரியங்களை செய்வார். சாபப்பட மாட்டாங்க. சாபப்படுகிறவர் அல்ல. இல்லையா? இந்த வசனத்தை வாசிக்கிற போது அது திடர் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அடுத்து என்ன சொன்னாரு? அப்படியான பயப்படாதே என்று சொன்னார். பயப்படக்கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாதீங்க. உங்க கூட இயேசு துணையா இருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு தத்துவம் துணையா இருக்கு. உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இம்மானுவேல் இயேசு அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவர் அர்த்தம். நம்ம கூட தான் எப்போதும் இருக்கிறார். ஆகையினால எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க பயப்படக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென். ஒரு அல்ல சொல்லுங்க. 2 நாளாகும் 25:8 வாசிங்க. 2 நாளாகும் 25:8 எடுத்தவங்க வேகமா வாசிங்க. வேதத்தை எல்லாரும் பயன்படுத்துங்க. வேதத்தை எல்லாரும் வாசிக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் கண்களுக்கு அந்த வசனங்கள் தெரியட்டும். வாசிங்க. 2 நாளாகவும் 25 8வது வசனம். காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திறனோடு நிற்கும், தேவன் உண்மை சத்துருக்கு முன்பாக விடப்படுவார், ஒத்தாசை செய்யும், விடப்படவும் தேவனாலே கூடும். ஒத்தாசை செய்ய தேவனால் கூடும். உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு யாரால் கூடும்? தேவனால் கூடும். உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு அவரால் கூடும். அல்லேலூயா. அவங்களுக்கு உதவி செய்வதற்கு அவரால் கூடும். எல்லா விஷயத்துக்கும் அவர் உதவி செய்ய முடியும். அவரால் கூடும். ஆகையினால அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த பேருக்கு உடனே முக்கியத்துவம் கொடுத்தான். ஆண்டவரே, நீரே ஆனால் எனக்கும் தண்ணீரை நடந்து உண்மையை வருவதற்கு எனக்கு கட்டளை கொடுக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னார், வா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. உடனே அந்த வசனத்தை வாசிக்க அவனும் பேருக்கும் நடந்தான் அப்படின்னு பைபிளில் தெளிவா எழுதிருக்கு. வாசிங்க ஒரு முறை. வாசிங்க. ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை தியானிக்க மாட்டீங்களா? படகை விட்டு இறங்கி
ஜலத்தின் மேல் நடந்தான், தண்ணீரின் மேல் நடந்தான், கடலின் மேல் நடந்தான், அந்த நதியின் மேல் நடந்தான் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நடந்தது போல பேதுருவும் நடந்தார். நீங்களும் பேதுருவை போல, நாம் யாவரும் பேதுருவும் போல நீதி பாதையில் நடந்தாகணும், பரிசுத்தத்தின் பாதையில் நடந்தாகணும், அன்பின் வழியில் நடந்தாகணும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடும். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடந்தீரே, சீக்கிரமா கை தட்டி பாடணும். கரெக்டாக எல்லாரும் உற்சாகமாக ஒரு விசேஷ வாழ்க்கையை தந்திருக்கிறார். தண்ணீர் மேல் நடக்குதுன்னா அது அன்பின் வழியில் நடப்பது, நீதியின் பாதையில் நடப்பது, பரிசுத்தத்தில் நடப்பது, மேன்மையான விசேஷித்த வாழ்க்கை வாழ்வது, உன்னத ஜீவியம் செய்வது. இது மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது. பரிசுத்தமாக வாழணும் தெரியாது, நீதியாய் வாழணும் தெரியாது, உன்னத ஜீவியம் செய்யணும் தெரியாது, விசுவாச ஜீவியம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தான் தெரியும் உன்னத ஜீவியம்னா என்ன அப்படின்னா, இயேசு என்ன சொல்றாரோ அப்படியே வாழ்வது. அல்லேலூயா. இயேசு சொன்னபடி வாழ்கிற போது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கும், அதிகமாகவே கிடைக்கும். நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். அப்படியே விசுவாசித்தான் அப்படியே நடக்கும். கடைசி 2 வசனத்தை சொல்லி முடிக்கப்பாரு. கர்த்தருக்கு சொல்கிறோம். மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க் 9:23 எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீங்கள் எல்லாரும் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்து வாழ்ந்தால் உங்களால் எல்லாம் கூடும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் விசுவாசிக்கணும். தேவன் செய்வார், தேவன் அற்புதம் நடப்பிப்பார், தேவன் பெரிய காரியங்களை செய்வார், தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதிகமான விசுவாசம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோசித்து பாருங்க. இயேசு நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் தான். சாதாரண மனுஷன் தான். நமக்கு பசிக்கிற மாதிரி அவருக்கு பசிச்சிச்சு.
நமக்கு தாக எடுத்த மாதிரி அவருக்கு தாக எடுத்துச்சு, நமக்கு தூக்கம் வர்ற மாதிரி அவருக்கு தூக்கம் வந்துச்சு. ஆனா அவருக்கு வீடே கிடையாது. 3 ஆண்டுகள் அவர் வீட்டில் போய் தூங்கினார். எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஓரையிடம், தெருக்கள், வீதிகள், மலைகள், வனாந்தரம், இப்படியாக அவர் தன்னுடைய வாழ்நாளை கழித்தார். அவர் அப்படி செஞ்சுட்டு நமக்கு அவர் வீடு கட்டி தருகிறார். தாவீதுக்கு சொன்னார், உனக்கு நான் வீடு கட்டுவேன் என்று சொன்னார். நமக்கு வீடு கட்டி தருகிறார். நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கட்டும் சொல்கிறார். நம்ம வீட்டுக்குள்ள சுகம் இருப்பதாக என்று சொல்கிறார். ஒரு வீட்டுக்கு போகும்போது சமாதானம் உண்டாகதா என்று சொல்லி வாழ்த்துக்கள் என்று சொல்கிறார். நாம சமாதானமாய் இருக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக அவர் கிரியம் செலுத்தி, ரத்தம் சிந்தி, மரித்து, உயிர்த்தெழுந்து மீண்டும் இந்த பூமியிலே அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நிரூபித்திருக்கிறார். இவ்வளவு செய்த பின்பு நமக்குள்ள சந்தேகம் வரவே கொண்டாங்க. யாவத்தையும் ஜெயித்தார். சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். ஐயா பாஸ்டையும் எடுத்த ஒரு மாசமா ஆஸ்தார் பாருங்க. சிலுவையின் மேல எழுதிட்டாரா? ஆணி அடித்தார். ஆணி அடிச்ச அவர் மண்டைய என்ன செஞ்சிட்டாரு? அவர் செயல்படவே விடாதபடி ஆணி அடித்து எல்லா அதிகாரங்களையும் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்ட அந்த அதிகாரத்தை அவர் வைத்திருக்கிறார். அவனுக்குள்ள எல்லா மேலான அதிகாரத்தையும் இயேசு வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்துல நமக்கும் அவர் அதிகாரம் இருக்கிறார். பிள்ளைகளாகும் அதிகாரம், நாம் ஊழியம் செய்யும்படியான அதிகாரம், ஆத்மாக்களை ஆதாயப்படும்படியான அதிகாரம், எல்லா காரியங்களையும் வாய்க்க உண்டு பண்ணுகிற அதிகாரம் சொல்லுங்க. நீங்க சொன்ன அப்படியே நடக்கும். உங்கள் வாயில வார்த்தைகளை தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார், கிருபை வரங்களை தந்திருக்கிறார். எதற்கு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கு இருக்கும்போது 100 மடங்கு விசுவாசிக்கிறவனுக்கு உங்களுக்கு எல்லாம் கூடும். அருமையானவர்களே சொல்லுங்க, வார்த்தையை அறிக்கையிடுங்க. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். மத்திய 19:26 வாசிக்கிற போது, மத்திய 19ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தில் அங்கே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். வாசியுங்கள். மனுஷரால் கூடாதவைதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், மனுஷரால் கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷர்களால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அந்த தேவனை நமக்குள்ளே வைத்திருந்தால் நம்மால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை வைத்திருந்தால், இதோ என்னிடத்திலே வெள்ளியும் பொன்னும் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இதோ என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ சுகமடைவாய். சொல்லுங்க, அப்படியே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தரை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. தேவையானது என்னன்னா, நம்ம சபையை ஆத்மாக்களால நிரப்பணும். அதுதான் தேவை. தேவனால் அது கூடுமானா கூடும், மனுஷனால் கூடாது. தேவனால் எல்லாம் கூடும். சபை ஆத்மாக்களால நிரப்பணும். பாஸ்டர் சொன்னாங்க 100 சேர் போடணும். இந்த சைடுல 4, இந்த சைடுல 4, இந்த சைடுல 3, இந்த சைடுல 3, ஃபுல்லா சேர்ல எல்லாரும் வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவர் 100 சேரை கொண்டு வரணும். தேவனால் எல்லாம் கூடும். எல்லா விசுவாசிகளையும் கற்றுக் கொண்டு வரணும். சிலர் வந்து கீழே உட்கார வைக்கப்பட்டு போய் வராம கூட இருப்பாங்க. இப்போ சில அடிப்பட்டவங்கலாம் கீழே உட்கார முடியாது. இப்போ எனக்கெல்லாம் கீழே உட்கார முடியாது. கீழே உட்கார முடியாத அளவில் ஒரு ஊழியர்கள் நான் போக முடியாது. அப்படி சிலர் இருப்பாங்க. ஆகினால எல்லாரையும் அவரவர்கள் ஆசனத்தில், சிங்காசனத்தில் அமர செய்து நாம் தேவனை ஆராதிக்க ஒரு வழிவகை செய்ய போகிறோம். தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. சபை நிரம்படுங்க. உங்க வீடும் நிரம்பும். சபை நிரம்பணும் ஆத்மாக்களால. உங்க வீட்டில் உங்கள் பொருளாதாரம் நிரம்பும். மிகவும் அதிகமாக கடைசிய ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகவும் 25:9. 2 நாளாகவும் 25:9. எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு. வாசிங்க. அப்படியா நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தலைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன் அதை பார்க்கிறோம் அதிகமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடும் என்றார். அதிகமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அதிகமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடும். அல்லேலூயா. நீங்க கேட்கறதை விட அதிகமாக கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்க ஒரு பகுதி கேட்டீங்கன்னா அதை விட அதிகமாக என்ன செய்வார்? கர்த்தர் அதிகமாக கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ மீன் பிடிக்க போனார் யாரு?
பேர் மீன் பிடிக்க போனாரு. மீன் பிடிக்கும் போது ராத்திரி முழுசு மீன் பிடிக்கிட்டாரு, ஒன்றுமே கிடைக்கல. காலையில இயேசு வராரு. அவரு மீன் பிடிச்சிட்டு இருந்த அந்த கடையில சரி ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கதை அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை, நம்ம வெளியே வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வலையை எடுத்து அலசி அந்த சரி செஞ்சுட்டு இருக்காரு. வலையை சரி செய்து கொண்டிருக்கும் போது இயேசு வந்தார். இயேசு வந்த உடனே அவர் படகுல ஏறி உட்கார்ந்து அவர் சில வார்த்தைகளை பேசுறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே இவர் பொறுமையாக காட்டுறாரு. எவ்வளோ பெரிய அதிகாரி, பெரிய கடவுள் வந்திருக்கிறாரு, பேசுறாரு. கேட்டுட்டு கடைசியாக சொல்றாரு, இவங்க வலையை கொஞ்சம் தள்ளி போடு அப்படின்னு சொல்றாரு. இவர் போயிட்டு பழைய ஆழமாக தள்ளி போடுறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, பேர் இயேசுகிட்ட, ஐயா ராத்திரி கூட முடிச்சு பார்த்தோம், நான் மீன் பிடிக்கிறது கில்லாடி, ரொம்ப அனுபவம் உள்ளவன், 40 வயசுக்கு மேலே நான் மீனே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம்? 40 வருஷமா மீனே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ வருஷம் கூட கூட அனுபவம் கூடும். எனக்கு 37 வருஷம் நான் ஊழியம் செய்கிறேன். ஊழியத்தில் எனக்கு அனுபவம் கூடியும் இருக்கும். ஐயா பேர் ஐயா 20 வருஷம் ஊழியம் செய்றீங்க. எத்தனை வருஷம்? 14 வருஷம் ஊழியம். அவருக்கு அதுக்கேற்ற அனுபவம் இருக்கும். ஐயாவுக்கும் அதே மாதிரி ஒரு 40 வயசு இருக்குமா, 40 வருஷம் இருக்குமா, 50 வருஷம் கிட்ட அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்ககிட்ட அதுக்கேற்ற அனுபவம் இருக்கும். இவன் பேர் சொல்றாங்க, எனக்கு அனுபவம் இருக்கிறது, ராத்திரி எல்லாம் நான் மீன் பிடிச்சேன், ஆனால் மீன் எனக்கு கிடைக்கல. எனக்குள்ள எல்லா வித்தையும் நான் போட்டு பார்த்தேன், ஆனால் மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்றேன். ஆனால் இயேசு சொன்னார், போடு மீன் வரும்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் இயேசு அப்படி சொல்றாருன்னா, அவர் வாயில அதிகாரம் இருக்கிறது. நான் சொன்னா அது என்ன செய்யும்? நடக்கும். நீங்க அப்படி விசுவாசிக்கணும். எல்லாரும் வேற ஒரு விதமா பேசுவாங்க, நீங்க சத்தியத்தை பேசணும், நீங்க விசுவாசத்துல பேசணும். கர்த்தர் தான் பேச்சு நல்ல சொல்லுங்க, அந்த சத்தியத்தின்படி அது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, எங்க வீட்டுல சின்ன இடம், இதுல பாதி இடம் தான். அதுல நாங்க எது போட்டுக்கிட்டோம், சீட்டு போட்டுக்கிட்டோம். இதுல பாதி இடம், சின்ன இடம், கீழே ஒரு சீட்டு போட்டு அதுலேருந்து ஜெபம் நடத்துகிறோம். அதில் 35 பேர் ஜெபம் நடத்துகிறோம். பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நான் சொல்கிறேன், மேலே பெருசாக போடணும், ஒரு 500 சதுரடி, ஒரு 100 பேர் ஆராதிக்கிற மாதிரி போடணும் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க, இதுக்கே வழியை காணணும், மேலே வேலை போட போகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை மேலே நம்ம போட்டு என்ன செய்ய போகிறோம், ஒரு பெரிய ஆலயத்தை ஒன்று பண்ணி அங்கே ஊழியத்தோட நடத்த போகிறோம், அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாரு, அநேக நன்மைகள் கிடைக்க போகுது. இப்போ அதில் பாருங்க, அப்படியே இன்றைக்கு நடந்துச்சு அல்லையா, நடந்துச்சு. யாருக்கிட்டையும் நான் போயிட்டு ₹1 கூட கேட்கல. அப்பவே ஐயா எனக்கு நான் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பைசா கேட்கணும், யாருக்கிட்டையும் ஒரு பைசா கேட்கல. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சாரு? கண்டுபிடிச்சிட்டாரு. அதுதான் ஆண்டவருடைய செயல், அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய பராக்கிரம். யாருக்கிட்டையும் நான் கேட்கல, கட்டணும்னு சொல்லி ஜபம் தான் பண்ணணும். ஆண்டவர் அற்புதமாக கட்டிப்பிடிச்சாரு. அதில் 100 பேர் வச்சு கூட நடத்துகிறோம், 120 பேருக்கு. அதில் எல்லாருக்கும் உதவி செய்தோம், அதில் அரிசி கொடுத்தோம், அதில் கல்யாணத்தை நடக்கும், அதில் கல்யாணம் நடந்துச்சு. ஒரு வீட்டுக்கு கல்யாணம், ரொம்ப சின்ன குடும்பம், எங்களுக்கு மண்டபம் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. எங்கள் சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சர்ச்சில் வச்சு கல்யாணம் 50 பேர் வந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கார், பொண்ணு வீட்டுக்கார், அருமையாக கல்யாணம் நடந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். அங்கிருந்து ஏராளமானவர்களுக்கு நிறைய காரியங்களை உதவியாக செய்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ கேட்கிறதை விட ஆண்டவர் அதிகமாய் செய்வார். அல்லேலூயா. அவன் சொல்றான், கைப்பற்றா பிடிச்சியா மீனே கிடைக்கலன்னு சொன்னான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் படகு நிரம்பிடுச்சு, நிறைய மீன். எத்தனை மீனா? எத்தனை மீன் யாருக்காவது தெரியுமா? எத்தனை மீன்? ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்க படிக்கணும். எத்தனை மீன்? 150 மீனுக்கு மேல. எத்தனை மீன்? 150 பெரிய மீன்களை பிடித்தார்கள். முடியல, பக்கத்தில் இருக்கிற கூப்பிடுறாங்க, விசிலடிச்சு கூப்பிடுறாங்க, வட என்னுடைய மீன் நிறைஞ்சிருச்சு, வட கிழிக்க போகுது, நீ படத்தை போட்டுக்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கத்தக்கதான தெய்வாசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதினால் அநேகருக்கு என்ன செய்வேன். உபாகமம் 15:6 வாசியை கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதினால் உபாகமம் 15:6 எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீ கொடுப்பாய், கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது நீ கடன் வாங்குற மாதிரி உனக்குள்ள இருக்காது. நீ நல்லா ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். நீ எல்லாரையும் ஆளுகை செய்வாய். யாரும் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் நீ ஆளுகை செய்யும்படியான ஒரு நிலைமையை தேவன் உனக்கு செய்வார். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அவர்களோ உன்னை ஆளுவதில்லை. அல்லேலூயா. எப்பவங்களுக்கு இந்த சத்தியம் புரியுது அவங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் இல்லை. அல்லேலூயா. ஒரே நோக்கம், சபை நிரம்பணும். நீங்கள் எல்லாரும் அதே ஜபத்தை செய்யணும். இந்த சபையை ஆத்மாக்களால தேவன் என்ன செய்யணும்? நிரப்பணும். அல்லேலூயா. பணம் சேர்றதை விட, பொருள் சேர்றதை விட, கொள்ளாதவர்கள் சேர்றதை விட தேவனுடைய பிள்ளைகள் சேரணும். நிறைய பேர் வந்து ஆராதிக்கணும். இந்த இடத்துல ஃபுல்லாக ஆட்கள் இருக்கணும். ஊழியக்காரங்களுக்கு பின்னாடி இருக்கும் ஆள் இல்லாதனால ஊழியக்காரங்களாம் முன்னாடி வந்துடணும். எல்லா ஆட்களை கொண்டு வந்து தேவன் நிரப்பணும். யாரை கூட்டிட்டு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் ஜபம் நீங்கள் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சாபம் இருக்கா? நான் ஜெபிச்சிருக்கேன், கட்ட மாற்றுவாரு. ஞாயிற்றுக்கிழமை கூட வாங்க, தேவன் பெரிய காரியம் செய்வாங்க. வந்து வாங்கன்னு சொல்லி எல்லாரும் அழைப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. வேற எதை பேசுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க காரியத்தில் இருக்கிற, அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற கவலைகளை மாற்றுறதுக்கு திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க. இன்னும் வார்த்தை சொல்லுங்க. பேசு திடன்கள் பயப்படாது. அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். எல்லாரும் கத்தரை சோதனை மூலமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். சோதரிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக சோதரிக்கிறோம். உன்னுடைய வார்த்தைகள் 7 வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உன்னுடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். முடியாதவைகள், இயலாதவைகள், நடக்காதவைகள், உண்டாக்கப்படாதவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். திரளான ஆத்துமாக்களை இதில் நிரப்பும் ஆண்டவரே. பேதுருக்கு 150 பெரிய மீன்கள் கிடைத்தது போல இந்த இடத்துல ஆண்டவரை 150 பெரிய விசுவாச ஆத்துமாக்கள் வரணும். ஆண்டவரே நிரப்புங்கய்யா. ஆண்டவரை 4 திசைகளிலிருந்து கொண்டு வருகிறார்கள். கிழக்கிலும் வடக்கிலும் மேற்கிலும் தெற்கிலிருந்து ஜனங்களை கொண்டு வருகிறார்கள். ஜெபிக்கிறவர்களை கொண்டு வாரும், துதிக்கிறவர்களை கொண்டு வாரும், ஆராதிக்கிறவர்களை கொண்டு வாரும், கொடுக்கிறவர்களை கொண்டு வாரும், உதவி செய்கிறவர்களை கொண்டு வாரும். தடைகள் உடைவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, இதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. யாரிடம் சொல்லப்பட்டவரே, நீர் மகிமைப்படணும், நீர் உயர்த்தப்படணும், நீர் மகிமைப்படணும், நீர் வேட்கைப்படணும். உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். சபையில் சத்தியத்தை கேட்ட இந்த மக்கள் எல்லாரையும் கொண்டு ஆசீர்வதிக்கும். இவர்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையின் கிரிகள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், வேலை ஆசீர்வதிக்கப்பட்டோம், சரீரத்தில் வியாதி விலகின எல்லாம் சோர்வு எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா அற்புதத்தை அதிசயத்தை கத்தச் செய்யும். இந்த வாரத்தில் வராதவர்கள் அடுத்த வாரத்தில் கொண்டு வாரும். சபை நிரப்பட்ட ஆண்டவரே, சபையை நிரப்புங்க ஆண்டவரே. புதிய ஆத்மாக்களை கொண்டு வாரும், பழைய ஆத்மாக்களை திரும்ப மன திரும்ப செய்தி கொண்டு வாருங்களே. தடைகளை உடைத்து கட்டுகளை அழித்து எல்லாரையும் கொண்டு வரும்படியாக செஞ்சிருக்கிறோம். புது புது விசுவாச குடும்பங்கள் கொண்டு வரட்டும், எல்லா ஜாதியாக வரட்டும்.
ஆண்டுக்கு அற்புதம் செய்யும், நாமத்தை மைமைப்படுத்தும். உங்களுடைய கரமாத்திரம் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. நீ கூட இருக்கிறீர், அற்புதம் செய்கிறீர். அன்றைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான தகப்பனாருக்காக மூத்த ஊழியருக்காக ஸ்தோத்திரம். அவரையும் ஒரு குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து இடப்படுத்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாசம் வித்தரவரையும் குடும்பத்தை சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னும் ஊழியத்தை பெருகப்படும் ஆண்டவரே. எத்தாவே பாசம் பெற்றுமே ஆண்டவரே. பாசமா பிள்ளைகள் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் வேண்டிய அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னும் கொடுப்பீராக. அதிகமான காரியங்களை கொடுத்து அவர்கள் காரியங்களை வாய்க்கப்படும், அவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கக்கூடும் என்று சொன்னீர்கள். இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியான அற்புதங்களை கர்த்தர் ஆண்டவர் எல்லா தடைகளை நீக்கி கொடுக்க ஆசீர்வதியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே என்பதை உங்கள் பிள்ளைகள் உணர்ந்து தொடர்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வெளிப்பட்டாண்டதே அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நிறைய பேர் தூங்கிட்டீங்க. அல்லேலூயா. நான் மாற்றேன். அல்லேலூயா. சோதரம் சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் இங்கிருந்து தூத்துக்குடிக்கு 16 மணி நேரம் கார் ஓட்டினேன். அல்லேலூயா. எவ்வளோயா? 16 மணி நேரம் கார் ஓட்டினேன். நான் தூங்கினா இருக்கும். என் கூட உட்காந்து 4 பேர் என்ன ஆயிருப்பாங்க, ஏதோ அடிப்பட்டு வேலை பண்ணிருப்பாங்க. அங்கிருந்து திரும்பி வரும்போது 16 மணிக்கு கார் ஓட்டணும். 16 மணி நேரம் கார் ஓட்டினேன். அதே சாட்சி பக்கத்தில் கூட கிடையாது. 2 பேர் இருப்பாங்க. வேலை செய்யணும் இருக்கிறாரு, தட்டிக்கிட்டே இருப்பார். அவருக்கான நான் ஓட்டினேன். ஏன் சொல்றேன்னா, நீ எதிர்மறை ஏறிப்பீங்க. எதிர்மறை ஏறினீங்க எல்லாம். எதிர்மறை ஏறினீங்க சொல்லுங்க. ஒரு 4 மணிக்கு ஏறினீங்களா? நான் டெய்லி 4 மணிக்கு ஏற்றுக்கிறேன். டெய்லி 4 மணிக்கு ஏற்றுக்கிறேன். 10 மணி 12 10 11 அப்படிதான் ஆகுது. எனக்கு ஒரு சோர்வு கிடையாது. எனக்கு கத்துடைய ஆடை இல்லையா? நம்ம உற்சாகமா இருக்கணும். ஆன சம்பந்தம் உற்சாகமா இருக்கணும். ஜெபித்து வரணும், துதிச்சு வரணும். நம்ம சமூகத்துக்கு போகிற எந்த ஆடி எனக்கு இஷ்டப்படக்கூடாது. நீங்க பார்த்துதான் என் கண்ணு தெரியணும். யார் தெரியணும்? பெஞ்சமனை கூட மறைச்சிட்டு பெஞ்சமனை கூட பாருங்க, ஆனந்தமணிக்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஜெபத்தூர் வந்து பாருங்க. இல்லையா? இந்த தூக்கம் கொடுக்குற ஆடி வந்து கிணத்துல ஆடி வந்து மோசமானது இல்லையா? இப்போ கண்ணு முடிச்சுட்டு சொல்ல கிணத்துல ஆடி அவர் வேலை செய்யாத பகல்ல தூங்காத, நம்ம நைட்ல தூங்க அது வலிச்சு போய் என்ன பண்ணோம், வேதனைப்படுத்தும். இதை தட்டி ஜெபம் பண்ணுங்க. உண்மையாவே சொல்றேன், போகலாம் இல்லை அவரோட கிணத்துல ஆடி ரொம்ப வலிச்சுவோம். நீங்க யோசிச்சிங்களா? சேர வகையான தீங்குவார். நமக்கு தலையிலேயே நம்மளால எழுதுவார். மழை எனக்கு கட்டுவிடுறான். ஏன் சொல்றேன்னா, அது கிணத்து ஆவி, விசாரத்துக்குள்ள ஆவி. அது என்ன பண்ண, தூங்காம இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். வாலிப பிள்ளைங்களோட நேராக உட்காரம் இல்லை, குந்த கால் போட்டு உட்காருக்கணும். அதுக்கு சீக்கிரம் சேர் வாங்க ஜாப் பண்ணிட்டு வரேன். நான் உட்காந்து கோசம் வரல, அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு வேலை அவங்களுக்கு தான் தெரியும். அது இல்லையா? நான் சொல்லிடலாம் அப்படிதான் இல்லையா? உங்களுக்கு வழி வேணும் தான் தெரியும். இல்லையா? சேர் வாங்க அதுக்காக ஜாப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சபை எழுப்பணும்னு தெரியுங்க. இந்த சபை வளரணும்னா வெளியே சொல்லுங்க. இந்த சபை வளரணும். உண்மையாவே சொல்றேன். சண்டே கிளாஸ் வந்து பாப்பா நடத்த கொஞ்சம் நாட்கள் போயில கூட சேர்த்து அதோடு ஜெபம் பண்ணுங்க. சபை வளரணும். இது அப்படி புத்தி ஆகிடும். சபையில ஜனங்க தேடி வரணும். ஒரு சண்டே கிளாஸ் நடத்துறாங்கன்னா முதல்ல சண்டே கிளாஸ் போய் தான் முதல்ல ஆரம்பிச்சு வரணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் சபையை உருவாக்கும். இதுதான் எல்லாருடைய இது நாட்டே. அதான் நம்ம சபையில இருக்கக்கூடிய சீக்கிரத்து போகலான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பாருங்க, ஆண்டு ஒரு தேவி கிணேசோட டீம் நடப்பாரு. நீங்க பணத்துக்காக ஊழிய செய்ய சொல்லுவாங்கல்ல, நீங்களும் உற்சாகமா ஊரை செய்யுங்க. இல்லையா? பணம் கூடாதே இல்லையோ, நம்ம உற்சாகமா செய்யணும் எண்ணங்கள் வரணும். நீங்க செய்யும் போது நீங்க உங்களுக்கு செய்யும் போது எங்களால முடிஞ்சத சின்ன உட்காந்துருக்கீங்கள, ஒரு சும்மா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிளகாத்தூள் வாங்க கொடுத்துருந்தேன், ஒரு எண்ணெய் வாங்க கொடுத்துருந்தேன். அதுக்காக தான் கொடுப்போம். நம்ம போய் சொன்னேன்ல, நான் 70,000 கொடுத்து இது கட்டேன், பாத்ரூம் கட்டேன். 2,000 ரூபாய் கொடுத்து 12,000 கொடுத்து அது ஊக்குத்தொகை. 70,000 பாத்ரூம் கட்டினேன், 2,000 12,000 கொடுத்து ஊக்குத்தொகை. அந்த மாதிரி நாங்கள் நீங்க பண்ற ஊழியத்துக்கு நீங்க பண்ற ஒரு ஊழியத்துக்கு என்ன பண்றோம், சின்னதா புரிஞ்சு உங்களுக்கு என்ன பண்றோம், ஊக்கப்படுத்துறோம். இல்லைங்க அனுப்புங்க, உண்மையாக கூட செஞ்சோம் பண்ணுங்க. சபை வளரணும். ரொம்ப வேதனையா இருக்குது பாக்குறப்பா, ரொம்ப பார்க்கறப்ப வேலையா இருக்கு. நான் யாரையும் போக சொல்ல முடியாது, யாரையும் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா கத்தர் சித்தல் ஆகிறவங்க, கத்தர் திட்டல் ஆகிறவங்க உள்ள வர மாட்டாங்க. எனக்கு தெரியும். நான் தான் ஜெபம் பண்ணாண்டவே ஒரு சித்தமான மட்டும் உள்ள உட்காந்துட்டாங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அவன் கத்தர் தெரியாது உட்காந்துட்டாங்க. ஏன்னா சொல்றது அதாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா அது பாருங்க, அதற்கு அவர் வாய் என்று சொன்னதை அப்போது பேச பண்ணா வாழ விட்டு இறங்கலாம். வான்னு சொன்னா வரணும்.
வாழ்ந்துன்னா வந்த ஊழியக்காரன் போய் உன்னை கண்ணை கட்டி போய் காண தர மாட்டான். புரியுதா? உன்னை இட்டு போய் ஏமாத்த மாட்டான். அந்த ஊழியக்காரன் நான் கிடையாது. நிறைய பேர் இருக்கலாம், நீ பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். நான் கிடையாது. அது உங்களுக்காக பிரியாசப்பட்டு ஜெபிக்கிற ஒரு தேவனை பிள்ளைதான். நீ வந்து தைரியமா உட்காந்து நீ ஜெபிக்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாரு. வாங்க சொன்னா வாங்க. இங்க வந்து நான் உங்களை ஏமாத்த போறதில்ல, பொய் சொல்ல போறதில்ல. நான் ஏமாத்துறேன், பொய் சொல்றதாலும் என்னன்னு சொல்லுங்க, திருப்திக்கிறேன். சொல்லுங்க, திருத்திப்பேன். இப்ப தெரியாம செய்யலாம், எதுக்க கூட கண்டிப்பா செய்யலாம். அது ஒரு குற்றம் தெரியா சொல்லுங்க, திருத்திக்கலாம். இதுதான் ஊழியம். இந்த ஊழியத்தை நம்ம சேர்ந்து இணைஞ்சு ஒரு வருடம் ரெண்டு கட்டம் போது தான் ஊழியம் ஏற்றுக்கோம், ஊழியம் ஏற்றுக்கோம். திருதர்சமா பாஸ் சொல்றாரு, என்ன உள்ளகருக்கு ஒண்ணு வாழ்றாரு, மிகிறாரு, உயிரோடுகிறாரு, அப்படிதான் வாங்கினாரு. அவர் எல்லாருக்கும் சொல்றேன், என்னமோ சொல்றேன், உள்ளகருக்கு ஒண்ணுமே என்ன பண்ணல, தேர் பெற்று தேர்ச்சி பெற்று உட்காந்து சமயம் வளர்க்காத பிறகு உட்காந்து பாய் தேய்ச்சிக்குது. ஆண்டு ஒரு கூட ஜனத்தை சமையல் போட போறாரு. அப்படி திரும்ப ஒரு மாசம், இந்த மாசம் 1ஆம் தேதி என்ன பேசுறாரு, மாசம் 1ஆம் தேதி இன்னொரு பேசுறாரு. நான் காலையில் 1ஆம் தேதி ஏன்னா அவரோட பேசுறேன். அவன் பேசுறாரு, ஏன் சொல்றான், அவர் இருக்கும்போது சொல்றேன், இல்லாத போது பேச்சு இருக்கும்போது பேசுற மாட்டேன். நான் ஒரே பேர் தான் பேசுறேன் இல்லையா? சில பேர் அங்க ஒன்று பேசுவாங்க, இங்க ஒன்று பேசுவாங்க, பாஸ்ட் ஒன்று பேசுவாங்க, பாஸ்ட் இன்னொன்று. அப்படி நான் கிடையாது, நேராகவே பேச முடியாதா? இந்த தப்பா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய சுபாவே அப்போ வந்து அப்பதான் சும்மா என்ன சொல்லிக்குது. என்ன வரலையா சொன்னாரு, ஒரு ஒளி மாதிரியே கிடையாது. அவங்களா ஒளிச்சு மறைச்சினே பண்ண போறேன், எல்லாத்தையும் பேசுவோம், கேட்கற உணவு விட்டு போட்டோம். உண்மையா வாங்க, கத்திரிக்காய் வாங்க, செப்பிக்கலாம், கூலி செப்பிக்கலாம், வரப்படா தரப்படா ஆளுல கொண்டு வாங்க. 12 மணி சாரி 8 மணி சாச்சுன்னா 9 மணி வராதிங்க. தயவு செஞ்சு உங்களை அன்பா கேட்கிறேன், உங்களை அன்பா கேட்கிறேன் இல்லையா? நல்லதே கேட்கிறேன், ஒத்த பேசுல கேட்கிறேன். பாட கூட நீங்க ஆள் இருக்குமா? நான் போயிட்டு நான் போனது நான் போயிட்டு